காலங்காத்தால குரல் வர வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்தி உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்டடா அப்படிங்கிற மாதிரி சத்யராஜ் ஒரு படத்துல சொல்லுவாரு. அதே மாதிரி இந்த திமுக இருக்காங்க இல்லையா, அவங்க தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க பாருங்க. அந்த டீமை பார்த்து சொல்லணும், உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணிட்டீங்கடா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா திமுக அவங்கள பார்த்து சொல்லியே ஆகணும். ஏன்னா திமுகக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதாதுன்னு புள்ளி விவரத்தோட ஒரு புது பிரச்சனையில திமுகவை போத்து விட்டுருக்காங்க இந்த தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் யூனிட். உண்மையாலே எங்க இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது திமுக இவங்க கிட்ட எதை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. உண்மையிலே அப்படிதான் கேட்க தோணுது. அது என்ன விவகாரம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்ததாக நடிகர் ராஷ்மிகா அவர்கள் பாஜக அரசு குறித்து புகழ்ந்து ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாங்க. அது குறித்து கூட நம்ம பார்த்திருந்தோம். இப்போ அதே மாதிரி ஒரு வீடியோவா அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்த உடனே இங்க இருக்கக்கூடிய இந்த ஜிங்சக் பாய்ஸ், இந்த ஜால்ரா பாய்ஸ், இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கத்துறாங்க, கதறாங்க, அழறானுங்க, உருண்டு புரண்டு கதறிட்டு இருக்கானுங்க. அதுவும் சேர்த்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட், போலி போராளி மற்றும் நடிகர் சூர்யா இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுல ஆளே கிடையாது, வீட்டுல யாருமே இல்ல, வீடு காலியா இருக்குது. ஆனா நம்மளுடைய வரி பணத்துல அவருடைய வீட்டுக்கு 24 மணி நேரமும் பாதுகாக்கிறதுக்கு காவலர்கள் இருக்காங்க, நம்மளுடைய வரி பணத்துடைய செலவுல. ஓகேங்களா, இந்த விவகாரத்தை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த போலி புரட்சி போராளி சூர்யா கிட்ட நாக்கு புடுங்குற மாதிரியான 4 கேள்விகளையும் நம்ம கண்டிப்பா கேட்டே ஆகணும். அதையும் கேட்டுடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை விட டாஸ்மாக் எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தித்தாள்ல போட்டிருந்தாங்க. அந்த ஒரு புகைப்படத்தை ட்விட்டர்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு. இங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படி மாதிரி போட்டுட்டு அந்த ஒரு நியூஸ் கட்ட போட்டிருக்காரு. உயர்நிலை பள்ளிகள் 2739, மேல்நிலை பள்ளிகள் 2851, டாஸ்மாக் கடைகள், டாஸ்மாக் சாராய கடைகள் 6823. இந்த ஒரு நியூஸ் கட்ட அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருந்தாரு. இந்த ட்வீட்டை பார்த்த உடனே நம்மளுடைய அயன் கார்த்திகேயனுக்கு மூக்கு வேர்த்திடுச்சு. உடனே நம்மளுடைய அயன் கார்த்திகேயன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, டேட்டாவை இறக்குறேன்டா, டேட்டாவை இறக்கிட்டு நீ போட்ட இந்த நியூஸ் ஃபேக் நியூஸ் நான் அப்ரூவ் பண்றேன்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த டேட்டாவை எப்படி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. அரசு பள்ளிகளை விட டாஸ்மாக் கடை அதிகம் என பரவும் வதந்தி, அது வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபேக்ட் செக்டு பை FCO, அதாவது இந்த ஃபேக்ட் செக் யூனிட் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதுதான். இதுல பாருங்க ஒரு இமேஜையும் அவர் போட்டிருப்பாரு, அதுலதான் அந்த டேட்டாவே இருக்கும். அது என்னன்னா, அரசு பள்ளிகளை விட டாஸ்மாக் கடை அதிகம் என பரவும் வதந்தி. வதந்தின்னு இவரே முடிவு பண்ணிட்டாரு, பொய். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை விட டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை அதிகம் என்று புகைப்படம் ஒன்று வாட்ஸ்அப்பில் பரவி வருகிறது. உண்மை என்ன? இது முற்றிலும் பொய்யான தகவல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தமிழ்நாட்டில் தற்பொழுது 37,607 அரசு பள்ளிகள் செயல்பாட்டில் உள்ளன. அவற்றில் 24,350 தொடக்க பள்ளிகளும் 6,992 நடுநிலை பள்ளிகளும் 3,094 உயர்நிலை பள்ளிகளும் மற்றும் 3,171 மேல்நிலை பள்ளிகளும் செயல்படுகின்றன. மூணாவது பாயிண்ட், டாஸ்மாக் கடைகளை பொறுத்தவரை 4,829 கடைகள் இருக்கின்றன. 2023 ஜூலை மாதம் 500 கடைகளை தமிழ்நாடு அரசு மூடியுள்ளது. போன வருஷம் மூடினாங்க இல்லையா, அதை அண்ணன் இப்போ வந்து சொல்றாரு. எனவே இத்தகைய பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அயன் கார்த்திகேயன் அவர்கள் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ டேட்டாவை போட்டிருக்காரு. இப்போ இந்த டேட்டாவை இந்த நெட்டிசன்கள் எப்படி கொண்டு போறாங்கன்னா, 3094 உயர்நிலை பள்ளிகள், ஓகேங்களா, அதே மாதிரி 3171 மேல்நிலை பள்ளிகள். சோ இத ரெண்டுத்துமே கம்பேர் பண்ணும்போது கூட டாஸ்மாக் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கு. அதாவது உயர்நிலை பள்ளிகளை விட டாஸ்மாக் அதிகமா தான் இருக்கு, 4829. ஆனா உயர்நிலை பள்ளிகளோட எண்ணிக்கை வெறும் 3094 மட்டும்தான். அதே மாதிரி மேல்நிலை பள்ளிகள் எண்ணிக்கை 3171 தான். சோ இத ரெண்டுத்தை நீங்க தனித்தனியா வச்சு பார்க்கும்போது கூட டாஸ்மாக் 4829 இருக்கு. சோ இந்த உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள் இதை நீங்க கம்பேர் பண்ணும்போது கூட டாஸ்மாக் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த நெட்டிசன்கள் இந்த விஷயத்தை இப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளுடைய அயன் கார்த்திகேயன் அவர்கள் பண்ண தப்பு என்ன தெரியுங்களா, எல்லாத்தையுமே பிரிச்சு சொன்னதுதான்.
தொடக்க பள்ளிகள் இவ்வளவு இருக்கு, நடுநிலை பள்ளிகள் இவ்வளவு இருக்கு, மேல்நிலை பள்ளிகள் இவ்வளவு இருக்கு, உயர்நிலை பள்ளிகள் இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சு சொன்னார் பாருங்க. அதுதான் அவர் பண்ண தப்பு. எல்லாத்தையுமே இவரு ஒட்டுக்கா சொல்லிட்டு அதோட முடிச்சிருந்தாலே இந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் பிரிச்சு சொல்றேன் பாரு, புள்ளி விவரத்தோட சொல்றேன் பாருன்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னார் பாருங்க. அதை வச்சு இப்போ இந்த நெட்டிசன்கள் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவர் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாரு இவ்வளவு பள்ளிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா, அதோட அவர் நிறுத்திருக்கலாம். ஆனா பிரிச்சு சொன்னதை வச்சுட்டு இப்ப இந்த நெட்டிசன்கள் அயன் கார்த்திகேயன் அண்ணன் அவர்களையும் இந்த தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட்டையும் வச்சு செய்யறானுங்க. அப்புறம் அயன் கார்த்திகேயன் அண்ணன் கிட்ட எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்கு, அது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். என்னன்னா, தமிழகத்துல டாஸ்மாக் கடைகள் இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ஒரு டேட்டா ஒண்ணு சொல்றாரு பாத்தீங்களா, அந்த டேட்டாவை அயன் கார்த்திகேயன் அவர்கள் எங்கிருந்து எடுத்தாருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நானும் கூகுள்ல பல கீவேர்ட்ஸை போட்டு தேடி பார்த்துட்டேன், எனக்கு அந்த டேட்டா கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த டாஸ்மாக்ல இருந்து எவ்வளவு வருமானம் வருது, எப்படி வருமானம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான டேட்டாஸ் வருதே தவிர எத்தனை டாஸ்மாக் கடைகள் இருக்கு, தமிழகத்துல ஒட்டுமொத்தமா எத்தனை டாஸ்மாக் கடைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா எனக்கு கிடைக்கவே இல்லை. பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிற டேட்டா ஈஸியா கிடைச்சிருது. ஆனா டாஸ்மாக் கடைகள் எத்தனை இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சதுன்னா சொல்லுங்க, நானும் அந்த கீவேர்டு போட்டு தேடி பாக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கீவேர்டை கமெண்ட் பண்ணுங்க, நானும் போய் பாக்குறேன். எனக்கு கிடைக்கலன்னு உங்களுக்கு எப்படின்னா கிடைச்சது, அந்த லிங்க் இல்லைன்னா எதுல போய் தேடினீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், நாங்களும் போய் தேடி பார்த்திருப்போம். நியூஸ் பேப்பர்ல என்ன சொல்றாங்கன்னா மொத்தம் 6823 டாஸ்மாக் சாராய கடைகள் இருக்கு, தமிழகத்துல இவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளுடைய அண்ணன் அயன் கார்த்திகேயன் அண்ணன் என்ன சொல்றாரு, 4829 தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நியூஸ் பேப்பர்காரங்க எதை பார்த்து சொல்றாங்க இவ்வளவு சாராய கடைகள் இருக்குன்னு சொல்லிட்டு எதை பார்த்து சொல்றாங்கன்னு தெரியல, நீங்களும் எதை பார்த்து சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. சோ நாங்க எதங்க நம்புறது, நியூஸ் பேப்பர் சொல்றதை நம்புறதா இல்லனா நீங்க சொல்றதை நம்புறதா? சோர்ஸ்ன்னு போட்டுட்டு நாங்க இங்க இருந்து தான் இந்த டேட்டாவை எடுத்தோம் அப்படின்ற மாதிரி நீங்க போட்டிருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். அந்த நியூஸ் பேப்பர் காரனும் போடல, நீங்களும் போடல, நாங்க எதை தாங்க நம்புறது? நீங்களாச்சும் போட்டிருக்கலாம், நியூஸ் பேப்பர் விடுங்க, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் போட்டிருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஃபேக்ட் செக் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீடைலா சொல்றது தானே, ஏன் நீங்க அந்த சோர்ஸை போடல? ஃபேக்ட் செக்னா என்னன்னு கூட தெரியாத நம்மளுடைய அயன் கார்த்திகேயன் அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் ஒரு கேடு. ஃபேக்ட் செக்னா என்னன்னே நம்மளுடைய அயன் கார்த்திகேயன் அவர்களுக்கு தெரியல, ஆனா அவருக்கு மாச சம்பளம் 3 லட்சம் ரூபாய். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போட்டோம் பாத்தீங்களா, அந்த போஸ்ட இந்த டிஎன் ஃபேக்ட் செக் யூனிட் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிருந்தாங்கன்னா இது இவ்வளவு பெருசா ஆயிருக்காது, இவ்வளவு பெரிய பூதாகாரமா வெடிச்சிருக்காது. ஆனா அந்த போஸ்டுக்கு நான் ஃபேக்ட் செக் பண்றேன், உண்மையான ஃபேக்ட் செக்னா என்னன்னு நான் காட்டுறேன், டேட்டாவை நான் இறக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணாங்க பாருங்க. இந்த காரியத்தினாலதான் இப்போ பல கேள்விகள் எழும்பிருக்கு. எனக்கு என்னவோ அயன் கார்த்திகேயன் அவர்கள் பண்ணக்கூடிய இந்த வேலைகள்லாம் பார்க்கும்போது திமுக எதிராக சதி செய்யற மாதிரி தான் இருக்கு. திமுக காரங்களே அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. அடுத்ததாக நடிகர் ராஷ்மிகா அவர்கள் செய்த சம்பவத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க. சவுத் இந்தியா டு நார்த் இந்தியா, வெஸ்ட் இந்தியா டு ஈஸ்ட் இந்தியா, கனெக்டிங் பீப்புள், கனெக்டிங் ஹார்ட்ஸ் அப்படின்னு மாதிரி போட்டுட்டு அக்கா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவும் நான் இங்க போடுறேன், அதை கொஞ்சம் பாருங்க. बाहर देख, क्या दिख रहा है? If you still just seeing a sea bridge, then knock, open your eyes, bro. Mumbai Trans Harbour Lake, Bharat's longest ever sea bridge, 22 kilometers long, 6 lanes. It cuts 2 hours journey to just 20 minutes. Unbelievable, ना? कुछ साल पहले कोई सोच भी सकता था कि ये होगा? ये नॉक है उन बंद दरवाजों पर जो कहते थे इंडिया कांट ड्रीम बिग, but we built this majestic marvel in just 7 years. अटल सेतु ने ना फ्यूचर के डोर पे ऐसा जोर से नॉक किया है कि विकसित भारत के रास्ते ही खुल गया है. अटल सेतु is not just a bridge. ये गारंटी है हमारे यंग भारत की. Our nation is unstoppable now. ऐसे hundreds of अटल सेतुस बनाने हैं. Wake up and vote for development. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா, vote for development. அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த ஜால்ரா பாய்ஸ், இந்த ஜிங்சக் பாய்ஸ், இவங்க எல்லாருமே பாருங்க பாஜக ஆதரவா இவங்க ஓட்டு கேட்கறாங்க, பாஜக ஆதரவா இவங்க தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்றாங்க, நீங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கதைக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க ஏதாச்சும் ஒரு இடத்துலயாச்சும் பாஜக அப்படிங்கிற பேர் வந்ததா? இல்ல. மோடி அவர்களுடைய புகைப்படம் எங்கேயாச்சும் காட்டப்பட்டதா? இல்ல. பாஜகவுடைய அந்த சின்னம், இந்த தாமரை சின்னம் எங்கேயாச்சும் காட்டப்பட்டதா? இல்ல. எதுவுமே காட்டல. அவங்க சொன்னது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நீங்க ஓட்டு போடுங்க,
வெளியே வாங்க, கண்ணை திறந்து பாருங்க. 2 மணி நேரம் பயணமானது இப்ப 20 நிமிஷமா குறைச்சிருக்கு, நம்ம நாடு அந்த அளவு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கே பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் பாருங்க பாஜக ஆதரவா இவங்க ஓட்டு கேட்கறாங்க, தேர்தல் பிரச்சாரம் மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கதறானுங்க. இந்துக்களுடைய நலன் குறித்து பேசினா பாஜகன்னு சொல்றாங்க, நாட்டுப்பற்றோட பேசினா பாஜகன்னு சொல்றாங்க, இந்நாட்டினுடைய நன்மைகள் குறித்து பேசினா பாஜகன்னு சொல்றாங்க, நம்முடைய கலாச்சாரங்களை குறித்து பேசினா பாஜக சங்கின்னு சொல்றாங்க. நம்ம நாட்டினுடைய உண்மையான வரலாறுகளை எடுத்து நாம சொன்னோம்னா இவன் சங்கிங்க, இவன் பாஜக ஆதரவாளனுங்க, இவன் மோடி சங்கிங்க, மோடி பக்தங்க அப்படி மாதிரிலாம் சொல்லுவானுங்க. இப்பவும் பாருங்க அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நடிகர் ராஷ்மிகா அவர்கள் மேலேயும் இவங்க திணிக்கிறாங்க. இவங்க ஓட் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னதுக்கு ஓட் ஃபார் பிஜேபி இவங்க ஓட்டு கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பரப்பி விட்டு என்னென்னத்தையோ சொல்லிட்டு வரானுங்க. ராஷ்மிகா அவர்கள் இந்த ஒரு வீடியோவா அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்திலே போட்டிருந்தாங்க இல்லையா. நம்முடைய மோடிஜி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, இந்த ட்வீட்டை ராஷ்மிகா அவர்கள் போட்ட இந்த ஒரு ட்வீட்டை ரீட்வீட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, absolutely nothing more satisfying than connecting people and improving lives இப்படி மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா. இதுக்கே பல பேருக்கு வயிறு எரிஞ்சிருக்கும். இதை விட இன்னொரு ட்வீட் ஒண்ணு காட்டுறேன், அதை பார்த்து எப்படி இவனுங்க பொசுங்க போறாங்க அப்படிங்கறத மட்டும் பாருங்க. சார், what a honor. It's incredibly fulfilling to witness our country's growth as a super proud young Indian அப்படிங்கிற மாதிரி ராஷ்மிகா அவர்கள் மோடி அவர்கள் போட்ட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த நடிகை பாஜகவை ப்ரமோட் பண்றாங்க, பாஜக கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு இந்த நடிகை இது மாதிரிலாம் பாஜக ஆதரவா பேசிட்டு வராங்க, உங்களை யாரும் நம்பவே நம்பாதீங்க, உங்களோட படத்தை யாரும் பார்க்கவே பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்முடைய ஜிங்சக்குகள், நம்முடைய சொம்புகள், நம்முடைய தற்குறிகள் இவங்க எல்லாருமே பயங்கரமா கதறானுங்க. இன்னும் ஒரு சில கோஷ்டிகள் என்ன சொல்லுதுன்னா, ராஷ்மிகா அவர்கள் கிட்ட இடி ரைடு வரும், ஐடி ரைடு வரும் அப்படி மாதிரிலாம் பயமுறுத்தி இப்படி எல்லாம் பேச வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கோஷ்டிங்க சொல்லிட்டு வருதுங்க. டேய், உங்களுக்கு கொஞ்சமாச்சு மூளை இருக்காடா, ஏன்டா இப்படி தற்கூரித்தனமா இருக்கீங்க? அவங்க நடிகையா இருக்காங்க, அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது பயங்கரமா சென்சேஷனா மாறிடும். இப்படி பாஜக அவங்கள மிரட்டுறாங்கன்னு சொல்றீங்களே, உண்மையாலேயே பாஜக மிரட்டி இருந்ததுன்னா அதை மட்டும் இவங்க வெளியே சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும், என்னென்னவோ ஆயிருக்கும். உண்மையாலே அது மாதிரிலாம் நடக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு கிடையாது. ஒரு நடிகையால தான் பாஜக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்ல, அதுவும் இந்த காலகட்டத்துல சுத்தமா கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன்டா இப்படி என்னென்னத்தையோ வளரிட்டு வரீங்க? பாஜக ராஷ்மிகாக்கு காசு கொடுத்துருக்கு, அதனாலதான் ராஷ்மிகா இப்படி பாஜக ஆதரவா பேசிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை நீங்க மக்கள் முன்னாடி எடுத்து வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் அதை ஒத்துப்பாங்க. ஆமாப்பா, காசு கொடுத்துருப்பாங்க, அதனாலதான் இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரியே ஒத்துப்பாங்க. ஆனா கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம இடி ரைடு பண்ணிடுவாங்க, ஐடி ரைடு பண்ணிடுவாங்க, ராஷ்மிகாவை பயமுறுத்தி பாஜக இப்படி பேச வைக்குது அப்படி மாதிரிலாம் சொல்றீங்களே, மூளை இருக்குதாடா உங்களுக்குலாம்? சரிங்க, உங்களுடைய வாதத்துக்கே நான் வரேன். தமிழகத்துல எத்தனை நடிகர்கள் நடிகைகள், இந்த சின்னத்திரை நடிகர்கள் நடிகைகள் இவங்க எல்லாருமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்போ திமுகவும் இதை மாதிரிதான் அவங்கள பயமுறுத்துதா கேக்குறேன்? திமுகவும் இது மாதிரிதான் பயமுறுத்தி அவங்களுக்கு ஆதரவா வந்து பேசணும்னு சொல்றாங்களா? ஏதாச்சும் பேசணுமே சொல்லிட்டு பேச வேண்டியது, பேசுறதா பேசுறீங்க, கொஞ்சம் கருத்தோட தான் பேசுங்களேன்டா. நியூஸ் மினிட்ஸ்னு ஒரு சேனல் ஒண்ணு இருக்கு, ப்ரொபகண்டா சேனல், ஆன்டி இந்தியன் ஃபோர்ஸ் அங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுல வேலை பார்க்கக்கூடிய தன்யா ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு அக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஆர் சச் இன்டைரக்ட் சரகேட் எலெக்ஷன் ads paid for should surrogate ads be declared as ads? ஹலோ, எலெக்ஷன் கமிஷன் அட்டாக் பண்ணிட்டு happened a lot during தெலுங்கானா எலெக்ஷன்ஸ் டூ அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா பொங்கி இருக்காங்க. இத மாதிரி இன்டைரக்டா பாஜகவுக்கு ஆதரவாக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நீங்க அலோ பண்றீங்களா? இதை பத்திலாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? இன்னும் பல இடங்கள்ல தேர்தல் நடக்க வேண்டியது இருக்கு, இது மாதிரிலாம் பண்றது நியாயமா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தன்யா ராஜேந்திரன் அக்கா பயங்கரமா பொங்கி இருக்காங்க. ஏக்கா, தன்யா ராஜேந்திரன் அக்கா இப்படி பாஜகவுக்கு ஆதரவா வெளிப்படையா அவங்க சொல்லல, இருந்தாலும் உங்களுடைய கூற்றுப்படியே நான் வரேன். பாஜகவுக்கு ஆதரவா ராஷ்மிகா இப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இப்படி பொங்குறீங்களே, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாஜகவுக்கு அகைன்ஸ்டா வெளிநாட்டு பாடகி ரஹானே அவங்க பேசியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு அப்புறம் பேர்ன் நடிகை மியா கலிஃபா அவங்களும் இது மாதிரி பாஜக எதிராக பேசியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு இன்னும் பல தற்குறிஸ் எல்லாம் பேசும்போது நீங்க அமைதியா இருந்தீங்களே, ஏன்? அமைதியாலாம் இல்ல, இவங்க அவங்களுக்கு ஆதரவா நின்னாங்களே, அது ஏன்? இதுதான் உண்மையாலேயே தக்காளி சட்னி ரத்தம் மொமெண்ட்ன்றது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா சைலண்டா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒத்துதுவாங்க. ஆனா பாஜகவுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எப்படி இது மாதிரிலாம் பண்ணலாம், அவங்க எப்படி இது மாதிரிலாம் பேசலாம், அவங்கள பயமுறுத்தி இது மாதிரிலாம் பேச வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாத பொல்லாத கதைகளை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட், போலி புரட்சி போராளி மற்றும் நடிகர் சூர்யா குறித்து பார்க்கலாம். இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க. ஆளே இல்லாத சூர்யா வீட்டுக்கு அமைச்சர் பரிந்துரையில் ஓசி பாதுகாப்பு,
மும்பையில் வசிக்கும் சூர்யாவின் சென்னை வீட்டுக்கு அமைச்சரின் பரிந்துரையில் ஓசியில் போலீசார் 24 மணி நேரமும் பாதுகாப்பு அளிக்கின்றனர். அப்படியே இந்த வீடியோவும் கொஞ்சம் பாருங்களேன். நடிகர் சூர்யாவின் ஜெய் பீம் படம் 2021 வெளியானது. இதில் ஜாதி வெறியை தூண்டும் விதமாக காட்சிகள் உள்ளதாக கூறி படத்தின் இயக்குநர் ஞானவேல், தயாரிப்பாளர் ஜோதிகா, நடிகர் சூர்யா மீது சென்னை அண்ணா நகர் துணை கமிஷனர் அலுவலகத்தில் பாமகவினர் புகார் அளித்தனர். இதன் காரணமாக சென்னை தீநகரில் உள்ள நடிகர் சூர்யா வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. நாளடைவில் பிரச்சினை முடிவுக்கு வந்த நிலையில் போலீஸ் பாதுகாப்பு மட்டும் விலக்கிக் கொள்ளப்படாமல் இன்று வரை தொடர்கிறது. சூர்யா வீட்டின் முன்பு 4 ஆயுதப்படை போலீசார் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சூர்யா குடும்பத்துடன் மும்பையில் தங்கியிருந்த போதும் அவரது சென்னை வீட்டுக்கு அரசு செலவில் பாதுகாப்பு அளிப்பது ஏன் என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். நடிகர் சூர்யா வீட்டுக்கு யாருடைய உத்தரவுப்படி எந்த தேதியிலிருந்து போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் சமூக ஆர்வலர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கேட்டிருந்தார். அதற்கு போலீஸ் கமிஷனர் உத்தரவுப்படி 2021 நவம்பர் 15 முதல் தற்காலிகமாக பாதுகாப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து அச்சுறுத்தல் இருப்பதால் பாதுகாப்பு மறு ஆய்வு குழு முடிவின்படி பாதுகாப்பு வழங்கப்படுவதாக பதில் கிடைத்தது. அதே நேரம் பாதுகாப்பு அளிக்க சூர்யா ஏதாவது பணம் செலுத்துகிறாரா என்ற கேள்விக்கு இல்லை என்றும் பதிலளித்துள்ளனர். அச்சுறுத்தல் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் போது சம்பந்தப்பட்ட நபர் போலீசுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். 2.5 ஆண்டுகளாக நடிகர் சூர்யா ₹1 கூட செலுத்தாமல் இருப்பதுடன் அரசு செலவில் அவரின் வீட்டுக்கு பாதுகாப்பு அளித்து வருவது எந்த விதத்தில் நியாயம் என சமூக ஆர்வலர் கிருஷ்ணமூர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இப்போது சூர்யா தன் குடும்பத்துடன் மும்பையில் வசித்து வருகிறார். இருந்தும் சென்னையில் உள்ள வீட்டுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு அளிக்க காரணம் என்ன என்றும் கேட்டுள்ளார். இதுகுறித்து போலீஸ் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது அமைச்சர் ஒருவரின் பரிந்துரைப்படி பாதுகாப்பு அளிக்கப்படுவதாக கூறினார். எந்த அமைச்சர் அப்படிங்கறத இவங்க சொல்லல. சரி, இப்ப நாம இந்த சூர்யாவை நோக்கி நாக்கு புடுங்குற மாதிரியான சில கேள்விகளை மட்டும் கேட்டுக்கலாம். அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல ஜெயராஜன் பிலிக்ஸனுடைய லாக்அப் மரணம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த நேரத்துல இந்த போலி புரட்சி போராளி நடிகர் சூர்யா என்ன சொல்லியிருந்தாரு, நாம தான் இப்ப உட்காந்துன்னு மிச்சம் துணிக்கிறோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப திமுகவுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல எத்தனை லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத தயவு செய்து நீங்களே கூகுள தேடி பார்த்துவாங்க. அது குறித்து என்னைக்காச்சு இந்த போலி புரட்சி போராளி சூர்யா அவர்கள் வாய் திறந்து பேசியிருக்காரா? இல்ல. அதே மாதிரி ஏடிஎம்கே உடைய ஆட்சி காலகட்டத்துல மத்தியிலும் மாநிலத்திலும் ஏதாச்சும் விஷயங்கள் வந்ததுன்னா, ஏதாச்சும் திட்டங்கள் குறித்தான அறிவிப்புகள் வந்ததுன்னா உடனே நம்முடைய போலி புரட்சி போராளி நடிகர் சூர்யா அவர்கள் கருத்து சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருப்பாரு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த 2021க்கு அப்புறமா இவர் ஏதாச்சும் வாய் திறந்து பேசினாரா? இல்ல. கப்சிப்புன்னு உட்கார்ந்துங்கிறாரு. எஜுகேஷன் தான் முக்கியம், ஸ்கூல் தான் முக்கியம், ஹாஸ்பிட்டல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இதுங்க என்ன சொல்லிட்டு இருந்ததுக்கு, கோவிலுக்கு ஏன் நீங்க காசு தரீங்க, கோவிலை ஏன் நீங்க கட்டுறீங்க, கோவிலை விட ஹாஸ்பிட்டல் தான் முக்கியம் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதுங்க பேசிச்சுங்க. சரி, உங்க பசங்க தமிழகத்துல படிக்கிறாங்களா, தமிழகத்துல ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்களா? இல்ல, இங்க படிக்கவே இல்ல. அதே மாதிரி ஹிந்தி கத்துக்காம இருக்காங்களா? ராசா, நீ ஹிந்தி எல்லாம் கத்துக்காத, உனக்கு தமிழும் இங்கிலீஷும் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களா? இல்ல, இவங்க பசங்க மும்பைல படிக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் மும்பைக்கு ஓடி போயிடுச்சு. இவங்களும் இவங்களுடைய குடும்பமும் ஹிந்தியை கத்துக்கலாம், வேறு மொழிகளை கத்துக்கலாம். ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் யாருமே ஹிந்தியை கத்துக்க கூடாது, வேறு மொழிகளை தெரிஞ்சுக்க கூடாது, அவங்களுடைய மூளை வளரவே வளரக்கூடாது. இதுக்கு பேரு என்ன தெரியுமா சூர்யா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? கடைசியா வீட்டுல யாருமே கிடையாது, இவருடைய சென்னை வீட்டுல யாருமே கிடையாது. ஆனா அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நம்முடைய வரி பணத்தோடைய செலவுல பாதுகாப்பு வேற. இதே மாதிரிதான் இவரு கீழடி மியூசியம்லயும் பண்ணாரு. எம்பி வெங்கடேசன் இருக்காரு இல்லையா, அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல யாருமே உள்ள விடாம எல்லாருமே வெளியில நிக்கிறாங்க. இன்க்ளூடிங் ஸ்கூல் பசங்க கூட வெளியவே நிக்கிறாங்க, வெயில்ல பசங்க வெளியே நிக்கிறாங்க. ஆனா இதுங்களும் இதுங்களோட குடும்பமும் மட்டும் கீழடி மியூசியமே சுத்தி பார்த்துட்டு இருந்ததுங்க. அதுக்காச்சும் டிக்கெட் வாங்கினாங்களா இல்லைன்னா ஓசில தான் சுத்தி பார்த்துட்டு வந்தாங்களான்னு தெரியல. இந்த சூர்யா என்ன அவ்வளவு பெரிய ஆளா? சாதாரண நடிகன் தானே, ஏன் பொதுமக்கள் கூட சேர்ந்து மியூசியம் சுத்தி பார்க்க மாட்டாரோ, தனியா தான் பாப்பாரோ? அதுவும் அந்த ஸ்கூல் பசங்க எல்லாருமே கேட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க. ஆனா இவங்க மட்டும், இவங்களோட குடும்பம் மட்டும் தனியா அந்த மியூசியத்தை சுத்தி பாக்குறாங்க. ஊருக்கு உபதேசம் பண்ண சொல்லுங்க, வாய் கீழே இந்த குடும்பம், இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் உபதேசம் பண்ணோம். பண்ற உபதேசத்தை இதுங்க ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுங்களா? பண்ணவே பண்ணாதுங்க. இதுங்க வெறும் பேசுங்களே தவிர, வாய் கீழே பேசுங்களே தவிர, பேசுறதை இதுங்க என்னைக்கும் ஃபாலோவே பண்ணாதுங்க. இதுங்களால நம்ம மனுஷனா கூட மதிக்கவே கூடாது. ஆனா இதுங்களுக்கு ஃபேன் பேஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாம் சினிமா மோகம். இது தமிழக மக்களுடைய சாப கேடு தான் நம்ம சொல்லணும். என்னத்த சொல்ல, காலங்காலமா இப்படிதானே இருக்கு.
கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. ரூபாய் 22 கோடி கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல். சென்னையில் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் மற்றும் MDMA போதைப் பொருட்கள் பறிமுதல். 4 வெளிநாட்டவர் உட்பட 5 பேரை கைது செய்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை. நம்முடைய சென்னையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படியே இந்த ஒரு நியூஸ் கடையும் பாருங்க. சிந்தட்டிக் போதைப் பொருட்களின் புகலிடம் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி EPS அவர்கள் சொல்லியிருக்காரு. சிந்தட்டிக் போதைப் பொருட்களின் புகலிடமாக தமிழ்நாட்டை மாற்றிய திமுக அரசுக்கு கண்டனம். சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 22 கோடி போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது. சிந்தட்டிக் போதைப் பொருளை கடத்துவோர் தமிழ்நாட்டை போதைப் பொருள் மையமாக மாற்றியதற்கு திமுக அரசே காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படியே இந்த ஒரு நியூஸ் கடையும் பாருங்க. நள்ளிரவில் ஓடும் காரில் கதறிய பெண். சென்னையில் நள்ளிரவில் ஓடும் காரில் ஹெல்ப் மீ என்று கதறிய பெண் தகவல் கொடுத்தும் வழக்கம் போல கோட்டை விட்ட காவல்துறை. தமிழகத்தின் தலைநகரில் கேள்விக்குறியாகும் பெண்களின் பாதுகாப்பு. லட்சம் CCTV கேமரா இருந்தும் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் நாதி இல்லை. திமுக அரசே மகாத்மா காந்தி கண்ட கனவு என்ன ஆனது? நியூஸ் டே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. கடைசியாக இதை பாருங்க. செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கு ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்ச நீதிமன்றம். மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் கேட்டுக்கொண்டதை அடுத்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சொலிசிட்டர் ஜெனரல் இன்று ஆஜராகாத நிலையில் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நியூஸ் கார்டை பார்க்கும்போது எனக்கு நம்முடைய ஜீவா சகாப்தம் இருக்கார் இல்லையா, அவருடைய சேனல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோவுடைய தம்ப்நெயில் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் பாருங்களேன். ஈடிக்கு மரண அடி, சுப்ரீம் கோர்ட் நச்சு, ஆட்டம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் இப்படித்தான். கடுப்பான கபில் சிபில், அதிர்ந்த கோர்ட், செந்தில் பாலாஜி விடுதலை உறுதியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஜீவா சகாப்தத்துடைய சேனல், இந்த ஜீவா டுடே இருக்கு இல்லையா, அதுல இப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. தொடர்ந்து இவன் சேனல்ல தான் இந்த இடி காலியாக போகுது, NIA காலியாக போகுது, IT காலியாக போகுது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அதுவும் ஒரு வருஷத்துக்கு மேல பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இப்போ வரைக்கும் அது மாதிரிலாம் நடக்குதானா? ஒன்னும் நடக்கவே இல்லை. பாருங்க, ஈடிக்கு மரண அடி, சுப்ரீம் கோர்ட் நச்சு, செந்தில் பாலாஜி அவருடைய விடுதலை உறுதியாயிடுச்சு அப்படி மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் தான் மறுநாள் தான் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனுவானது 10ஆம் தேதிக்கு, ஜூலை மாசம் 10ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. இன்னும் ஜூனே வரல, ஆனா ஜூலை மாசத்துக்கு அந்த மனுவானது ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த ஜீவா சகாப்தமே இவ்வளவு பெரிய தற்கொலையா இருக்கிறான்னா அவனை ஃபாலோ பண்றாங்க எவ்வளவு பெரிய தற்கொலையா இருப்பாங்க. கண்டிப்பா வடிகட்டின தற்கொலையா தான் இருந்திருப்பாங்க. இல்லைன்னா இப்படி எல்லாம் போடுறத பாப்பாங்களா? தயவு செய்து அவன் சேனல்ல போய் பாருங்க. அவ்வளோ போட்டு வச்சிருப்பான், என்னென்னமோ பேசி வச்சிருப்பான், கண்டமேனிக்கு பேசி வச்சிருப்பான். அவன் பேசுறது வேற, அவ்வளோ பேர் பாக்குறாங்க. ஐயோ, உங்கள மாதிரிலாம் இருக்க முடியாதுடாப்பா, மூளையை கைட்டி வச்சுட்டு தான் இவங்களுடைய சேனல்லாம் பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு பேசுற விஷயங்கள் அப்படி இருக்கும். பார்ப்போம், ஜூலை 10ஆம் தேதிக்கு மேலே ஆச்சு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க இந்த கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.